ஆஞ்சூர்லிருந்து நமது செய்தியாளர் கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். கடந்த முறை பார்த்தோம், அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நேரம் ஒன்று. ஆனால் ஒரு நீண்ட தாமதம், வழி நெடுகில் அவங்க தொண்டர்கள்லாம் குவிந்திருந்ததுனால தாமதமாச்சு. நேர கட்டுப்பாடுகள் காவல்துறையால் விதிக்கப்பட்டிருக்கா? அங்கே நீங்கள் சேகரித்திருக்கக்கூடிய மற்ற விவரங்களையும் சேர்த்து பதிவு செய்யுங்க கண்ணதாசன். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்துட்டு இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மற்றும் அந்த பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். குறிப்பாக நாகை மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என போலீசார் அறிவித்திருந்தனர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம்னாக்க அவர் இன்று சென்னையிலிருந்து திருச்சி இந்த விமானம் மூலம் வந்து இந்த பகுதிக்கு, அதாவது வாஞ்சூர் பகுதியில் முதற்கட்டமாக அவருக்கு வரவேற்பு நிகழ்வும் நடைபெற உள்ளதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் போலீசார் தரப்பில் பார்த்தோன்னாக்க வாஞ்சூர் பகுதிக்கு விஜய் வரவில்லை. மாற்று வழியாக தஞ்சாவூர் திருவாரூர் பகுதியாக நேரடியாக அந்த நாகை மாவட்டத்திற்கு செல்ல உள்ளதாக ஒரு தகவல் வந்தது. இருந்தாலும் கூட இந்த பகுதியில் வந்து சுகுமாரன், இந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலர் சுகுமாரன் இருக்கிறார், அவருக்கு கேட்போம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதி வழியாக தான் அவருக்கு நாங்கள் வரவேற்பு கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். அதனால தான் இந்த பகுதியில் வந்து மேலதாளங்கள் முழங்க இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது கூடி வர்றார்கள் என்று தெரிவிக்கிறார். அவர்கிட்ட இங்கே ஐயா வணக்கம். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸார் தரப்பில் வந்து ஒரு தகவல் சொன்னாங்க, அவர் வேற ஒரு வழியாக போறாருன்னு. தற்போது இந்த வழியில தான் வராருன்னு நீங்கள் உறுதிப்படுத்துங்க. எப்படிங்க? இது வந்து எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய மக்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. வேறு வழித்தடங்கள் மாறதெல்லாம் வந்து இது வந்து தவறான ஒரு இது. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக அந்த உள்ள நாங்கள் காவல்துறை எழுதி கொடுத்தது நாங்கள் இதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஐயா, இப்போ ஃபர்ஸ்ட் பேச்சு வந்து பார்த்தா அரியலூர், அதாவது திருச்சியில் வந்து மைக்கு சரியா வேலை செய்யல. சரி, அரியலூர்ல நல்லா பேசியிருக்காங்க. இப்போ அதன் பிறகு என்ன அட்வான்டேஜா இந்த அரசுக்கு எதிராக பேசுவாங்க? எப்படி நினைக்கிறீங்க? அங்கே திருச்சி மாதிரி இந்த மைக்கு வேலை செய்ய அந்த மாதிரி குறைபாடெல்லாம் எதுவும் இருக்காது. தளபதி அவர்கள் மக்களுக்கு வேண்டிய பேசுகிறார். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிருக்கிறார். அதனால தான் இவ்வளோ பெரிய எழுச்சி. நாகப்பட்டினத்துக்கு வரும்போது 2011 வரும்போது ஒரு 70,000 1 லட்சம் பேர் நம்ம கூட்டியிருந்தோம். இருக்க வேண்டியது எல்லாம் அனைத்து தரப்புள்ள மக்களும் வந்து தளபதியை சந்திப்பாங்க. தளபதியை பேச்சைக்கிறது எல்லாரும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதிக்கு வராரு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் வர பிரச்சனை குறித்து பேசுவார். மீனவர் பிரச்சனை பற்றி பேசுவார், விவசாய பிரச்சனை பற்றி பேசுவார். இந்த படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு எதுவுமே கிடையாது. இங்கே சரியான ஒரு தொழிற்சாலை கிடையாது. நாகை மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். தளபதி கால் இங்கே பட்டாதான் இந்த நாகை மாவட்டம் தலைநிமிர்ந்து நிற்கும்.